குருவே நமக. எனது மதிப்பிற்கினிய பேராசான் குருஜி அவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. வாழ்க பல்லாண்டு. நீங்க நம்ம பார்க்க போற பதிவு, ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. இப்படி ஒரு பழமொழி இருக்கு. இதெல்லாம் அவங்கவுங்க, இதெல்லாம் மூல நூல்லாம் இந்த வார்த்தைகள் இல்லை. இந்த இதுல விஷயம் இருக்கு, ஆனா இப்படிலாம் இல்லை. மூல நூல் இல்ல, விளக்க நூல்களில் ஒவ்வொருத்தர் ட்ரை பண்றோம்ல, நம்ம ஞானத்தை நோக்கி அதை முழுசாக பார்க்காம அவங்கவுங்க திறனுக்கேற்ற வகையில் விளக்க நூல்களில் எழுதப்பட்டுள்ள விஷயம் இது. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. அனைத்து ஜோதிட பலன்களாக இருந்தாலும் சரி, விதிகளை காட்டிலும் விதிவிலக்குகள் உண்டு. அதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்திருக்காரு. கிரக சுபத்துவ பாவத்துவத்துல பலன்கள் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காரு, நிரூபிக்கிறாரு. அவர் சொன்ன உடனே ஏன் ஜாதகம் எனக்கு மனசுக்கு வருது, பார்க்கிறேன். என் பிள்ளைகள் ஜாதகம், என் மனைவி ஜாதகம், உற்றார் உறவினர்கள் ஜாதகம், தொழில் முறையில் இப்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கு, அவங்களோட ஜாதகம் வந்த உடனே பளிச்சுன்னு தெரியுது. அப்ப குருபக்தியோடு ஒரு விஷயத்துல ஆழமா யோசிச்சா எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் புரியும். இதுதான் ஜோதிடத்தை முறையா பார்க்கக்கூடிய அமைப்புகள். இப்ப விஷயத்துக்கு வருவோம். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ராகு ஒரு ஜாதகத்துல நல்ல பலனை செய்யும், இன்னொரு ஜாதகத்துல கேது கெடுபலனை செய்யும். ஒரு ஜாதகத்துல கேது நல்ல பலனை செய்யும், ஒரு ஜாதகத்துல ராகு கெட்ட பலனை செய்யும். இதை உறுதியா சொல்ல முடியுமா? அப்ப ஏன் எழுதி வச்சாங்க? ஒரு ஜாதகத்துல இவர் சொன்ன அமைப்பு இருக்கலாம், ராகு கொடுத்திருக்கலாம், கேது கெடுத்திருக்கலாம். அப்ப ஒருத்தரை வச்சுதான் ஜோதிடமா? எத்தனை மக்கள் இருக்காங்க, உலக மக்கள் தொகை என்ன, எல்லாருக்குமே என்ன? இந்தியாவுக்கு நம்ம வேத ஜோதிடம், நம்ம ஜோதிடம் இந்தியாவுக்கு அப்படிங்கிற அமைப்புல. அப்ப இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கும், அத்தனை பேருக்கு பொருந்துமா? அப்ப ஜோதிடத்தை இப்படிதான் சொன்னா கொஞ்சம் சிந்திக்கிற இறை மறுப்பாளர்கள், ஜோதிட மறுப்பாளர்கள் இதை தடை தூக்கிட்டு வருவாங்க. இங்க பாருங்க, இப்ப ஜோதிடம் இல்லைங்கிறத நிரூபணமாக சொல்லுவாங்களே, அந்த நிலைக்கு நம்ம ஏன் பண்ணணும்? நம்ம இருக்கிற துறை எப்படிப்பட்ட துறை? உலகத்தில் இருக்கக்கூடிய கலைகளில் எல்லாம் மிக உயர்ந்தது, கௌரவமானது ஜோதிட கலை. அவங்கவுங்க தொழில் அவங்க கௌரவம் சொல்லட்டும். ஜோதிடம் தான். மருத்துவருக்கே நோய் வருமே, அதை நம்ம தானே சொல்றோம். ஜோதிடருக்கே நோய் வருமே, நம்ம பார்த்துக்கிறோமே. அவங்கவுங்க துறைக்கு அவங்க ராஜா. ஜோதிடம் மிக எல்லாத்தையுமே உள்ளடக்கிடலாம்ங்க. உலகத்தில் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் ஜோதிடத்தால் மிக துல்லியமாக அறியலாம். அப்படிங்கிற முறையில இதை சொல்ற விஷயம். சரி, இன்னும் கொஞ்சம் கூட சொல்லுவோம். ராகு எப்ப கெடுப்பாரு? ஒரு லக்கணத்துக்கு அவயோக கிரகங்கள் ராகுவோட தொடர்பு கொண்டால், அப்படின்னா ராகுவை பார்க்கலாம். ராகு எதுக்கு பார்வை இல்லை, ராகுவை பார்க்கலாம், ராகுவோடு சேரலாம். ராகுவுக்கு கேந்திரத்தில் இருக்கலாம். கேந்திரத்தில் இருந்தா கூட அவ்வளவு இதுவரை அமைப்பு இல்லை. பார்த்துட்டா அந்த பலன் ராகு அப்படியே இது செய்வாரு. நான் என்னுடைய ராகு சில உணர்றேன் சில விஷயங்கள். அதே மாதிரி யோக கிரகங்கள் ஜாதகத்துல இருந்து அதோடு ராகு தொடர்பு கொண்டார். ராகு தொடர்பு கொண்ட ராகு அந்த யோக கிரகங்கள் பார்த்தாலும் சரி, சேர்ந்தாலும் சரி, அந்த யோக கிரகங்களுடைய அமைப்புல ஏதோ ஒரு யோக கிரகத்துடைய வீட்டுல கிரக கூட்டு சேர்க்கை தானே யோகம்ங்கிறது. யோகம்னா கூட்டு சேர்க்கை அப்படிங்கிற அர்த்தம், உண்மையான ஜோதிட ரீதியா அர்த்தம். யோகம்னா சிறப்பாக வாழ்தல் அப்படிங்கிறது அது வேற. அப்ப அந்த கிரக சேர்க்கை பற்ற வீடுகள்ல ராகு இருப்பாரு, அங்கே சனி செவ்வாய் தொடர்பு இருக்காது. அப்படி இருக்கும்போது ராகு நல்ல பலன்களை செய்யக்கூடிய கிரகங்களை காட்டிலும் பல மடங்கு விருத்தி செய்து பலன் பெருக்கியாக செயல்படுவார். அசுர கிரகம், அசுரனுக்கு பலன் ஜாஸ்தி இல்லை அப்படி நம்ம எடுத்துக்கணும். சரி, யோக கிரகங்களுடைய தசாபுத்திகள் ராகு செய்ய இருக்கும் நிலையில் அவர்களை சனி செவ்வாய் தொடர்பு கொண்டா யோகங்கள் பாதியாக புரிந்துவிடும். கிரக சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகளை வச்சு எந்த அளவு உங்களுக்கு கிடைக்கும்? 100 ரூபாய் கிடைக்குமா, 50 ரூபாய் கிடைக்குமா, 40 ரூபாய் கிடைக்குமா, வெறும் 10 தான் கிடைக்குமான்னு சொல்லிவிடலாம் ராகு. இப்ப இந்த நல்ல பலன்களை செய்வதில் ராகு சூரன், அதிசூரன் அப்படிங்கிற அமைப்புல ராகு அதிகமா பலன் செய்யும். கேது அதோட திறனுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் அளவுகளை கம்மி பண்ணி செய்யும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி கேது ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரி சுவர்களுடைய தொடர்பு பெற்று, லக்கணத்துக்கு யோக கிரகங்களுடைய தொடர்பு பெற்று, பொதுவான இயற்கை சுபக்கிரகங்களுடைய தொடர்பை பெற்று, லக்கணத்துக்கு சுபக்கிரகங்களுடைய தொடர்பை பெற்றால் மேன்மையான பலனும்,
இயற்கையிலே சுபகிரகங்கள் குரு எல்லாத்துக்கும் வேணும், சுக்கிரன் எல்லாத்துக்கும் வேணுங்கிறோம்ல. இயற்கை சுபகிரகங்களுடைய தொடர்பை பெற்றால் அதுக்கு அடுத்த நிலையிலும் நன்மைகளை செய்வார்கள். அந்த தசை வந்தால் மட்டும். பாவத்துவம் கேது பாவத்துவமானால் சனி செவ்வாய் தொடர்பு இப்படிலாம் பார்த்து இடம் கொடுத்த வேற நீசம் இப்படிமா சுபத்துவம் தாங்க. சுபத்துவம் பாவத்துவம், பாவத்துவத்தின் அளவுகள் சுபத்துவம் பார்த்தோம்னா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். பலன் இங்கெல்லாம் இருக்கு பலன், இதை விட்டுட்டு எங்கேயும் நம்ம சுத்தக்கூடாது. இதை பார்க்கறதுக்கு ஒருவருக்கு ஒரு ஜோதிடருக்கு பிராப்தம் இருக்கணும், ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பதற்கும் பிராப்தம் இருக்கணும், அவருக்கு வலு இருக்கணும், தசாபுத்திகள் நல்லா வரணும். அப்பதான் அவர் ஜெயிக்க முடியும். வேற ஒரு நம்ம குற்றம் சொல்லி என்ன செய்ய? இந்த பயப்படதாங்க. அப்ப கேது கெடுதலை செய்தால் பல மடங்கு கெடுதலையும், நன்மை செய்தால் பல மடங்கு நன்மை செய்வாங்க. அப்ப ராகு தான் கொடுப்பாரு, கேது கெடுப்பாருங்கிறது இதுல சாத்தியமா? உங்களுக்கு எப்படி? பொதுமக்கள் நல்லா பாருங்க. இந்த மாதிரிலாம் சொன்ன பலன்களை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ராகுவை போல் கொடுப்பாரில்லை, கேதுவை போல் கெடுப்பாரில்லைன்னு ஒரு ஜோசியரே சொல்லியிருப்பாரு. விளக்கம் உள்ள படிச்சுட்டு உங்களுக்கு ராகு தசை வருது, அது உங்க பிள்ளைகளுக்கு வருது, உங்க பேர குழந்தைகளுக்கு வருது, வயசுக்கு தக்கன அவங்க சரி இருக்கிற பலனை புரிஞ்சுக்கிட்டு போகும்போது ஜோசியமே தப்புன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. இந்த வார்த்தை தப்புன்னு சொல்லுவீங்களா? ஜோசியமே தப்பு, ஜோதிடர்களே பொய் சொல்பவர்கள் வந்துரும்ல. அந்த வார்த்தை எதுக்கு? அதனால தெளிவா பார்க்கணுங்க. ஒரு வார்த்தையில் பதில் இல்லை. இப்படித்தான் நான் பார்க்கிறேங்க. தொழில் முறையில் நமக்கு நல்ல ஒரு சிந்திக்கும் ஆற்றலும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் எண்ணம் தொழில்முறை ஜோதிடனா இருந்தாலும் பணத்துக்காக 2 வார்த்தையில் பயிற்சி சொல்லி அனுப்பவே கூடாது. யாரும் ஒருத்தர் காசு கம்மியா கொடுத்தாருன்னா அதுக்கு தக்கன பலன் செல்லவே கூடாது. நம்மளோட பிரிச்சும் ஒரே மாதிரி இருக்கும். அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ அது நம்மளோட நிறைவா இருக்கும். ஒண்ணு நம்ம மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மனசார நினைத்தால் பிரபஞ்சம் நமக்கு தேவையான ஆற்றலை கொடுத்தே தீரும். இப்ப என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல கிரக பாவக சுபத்துவ அமைப்புப்படி மனித வாழ்க்கைக்கு தேவையான கல்வி, உயர்கல்வி, வேலையா திருமணமா, வேலையா தொழிலா, தொழில் எவ்வளவு சம்பாதிப்பாரு, வேலையில் எவ்வளவு செஞ்சிருப்பார், வேலை டிஸ்கனெக்ஷன் ஆகாம இருக்குமா, தொழில் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துட்டு அப்புறம் போயிடுமா, பிள்ளைகளால யோகம் இருக்கா, தந்தையின் தொழிலை பிள்ளை செய்வாரா, தந்தையின் சொத்துக்களால் மட்டும் வாழ்வாரா, இப்படி மனதில் எழும்பி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு மனதில் உதிக்க கொண்டிருக்கிற கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த இருக்கு. இதில் தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரே ஒன்று சொல்றேன், என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து என்னுடைய வீடியோகளை பார்க்க முடியும். ஷேர் செய்தால் நீங்க மட்டுமில்ல உங்க நண்பர்கள் அனைவரும் உற்றார்களுடன் அனைவரும் ஜோதிடத்தை உண்மைத்தன்மை உணர்ந்து உங்கள் ஜாதகத்தில் பலன்கள் வேண்டுமானால் தெளிவாக என்னிடம் கேட்டுக்கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.